திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 79ஆம் ரகசியம். வாயில் கையிட்டேனோ எம்பாரைப் போலே. சாமி, இது எம்பாரின் கதை என்று ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண். உடையவரும் மற்றவர்களும் புன்னகைத்தார்கள். எம்பாருடைய இயற்பெயர் கோவிந்தன். உடையவரின் தாயாருடைய தங்கை மைந்தன். உடையவரின் சித்தி பையன். திருமலை நம்பிக்கு தங்கை. இவரும் உடையவர் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். அவருக்கு எப்போதும் நிழலாக இருந்தார். உடையவரும் கோவிந்தனும் காஞ்சியில் யாதவ பிரகாசரிடம் சீடர்களாக இருந்தார்கள். ஒரு முறை யாதவ பிரகாசர் கூறிய பொருள் தவறு என்று உடையவர் சுட்டிக்காட்ட யாதவ பிரகாசர் உடையவர் மீது மிகுந்த கோபம் கொண்டார். யாதவ பிரகாசர் சீடர்களுடன் காசி யாத்திரைக்கு புறப்பட்டார். உடையவரை கங்கையில் மூழ்கடித்து கொலை செய்ய திட்டம் தீட்டினார். போகும் வழியில் குருவின் திட்டத்தை கோவிந்தன் அறிந்து கொண்டார். உடையவரை எச்சரித்து தப்பிக்க வைத்தார். உடையவர் தப்பி காஞ்சிக்கு வந்தார். குருவுடன் சென்ற கோவிந்தன் கங்கையில் நீராடும் போது சிவலிங்கம் ஒன்று கிடைத்தது. பார், உனக்கு சிவலிங்கம் கிடைத்திருக்கிறது என்று கோவிந்தனுக்கு யாதவ பிரகாசர் சிவனே பரம்பொருள் என்று உபதேசம் செய்து அத்வைதியாக மாற்றி கோவிந்தன் என்ற பெயரையும் உள்ளங்கை கொணர்ந்த நாயனார் என்று மாற்றினார். காசியிலிருந்து திரும்பிய கோவிந்தன் திருமலை பக்கம் இருக்கும் காளஹஸ்திக்கு சென்று அங்கே இருக்கும் சிவன் கோயிலில் தொண்டு செய்ய ஆரம்பித்தார். வைணவரான கோவிந்தன் இப்படி தடம் மாறி சென்று விட்டாரே என்று அவருடைய மாமா திருமலை நம்பியும் உடையவரும் மிகவும் வருந்தினர். ராமானுஜர் தன் மாமாவான திருமலை நம்பியிடம் கோவிந்தனை திரும்பவும் வைணவத்திற்கு அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திருமலை நம்பி கோவிந்தன் இருக்கும் இடமான காளஹஸ்திக்கு சென்றார். ஒரு நாள் காலை கோவிந்தன் சிவபூஜைக்கு பூ பறித்து கொண்டிருந்தார். கோவிந்தன் இருக்கும் இடத்திற்கு பக்கம் ஒரு மரத்தடியில் தன் சீடர்களுடன் அமர்ந்து கொண்டார். கோவிந்தனுடைய செவியில் விழும்படியாக திருமலை நம்பிகள் பூவும் பூஜையும் திருமாலை தவிர வேறு யாருக்கு தகும் என்ற நம்மாழ்வாரின் பாசுரத்தை உபதேசம் செய்ய ஆரம்பித்தார். இதை கேட்ட கோவிந்தன் மெதுவாக தன் மாமா என்ன கூறுகிறார் என்று கேட்க ஆரம்பித்தார். நம்மாழ்வாரின் பாசுரத்தின் உண்மை பொருளை உணர்ந்து பூ பறிப்பதை நிறுத்தினார். திருமலை நம்பியின் காலில் விழுந்து மீண்டும் வைணவத்திற்கு திரும்பினார். நம்பிகளுடன் திருமலைக்கு சென்று அவருடன் திருவேங்கடவனுக்கு தொண்டு செய்ய ஆரம்பித்தார். இந்த சமயம் உடையவர் திருமலைக்கு நம்பிகளிடம் ராமாயணம் கற்றுக்கொள்ள வந்தார். திருமலையில் ஓராண்டு தங்கி ராமாயணத்தின் விசேஷார்த்தங்களை கற்று வந்தார். ஒரு நாள் தோட்டத்தில் ஒரு காட்சியை கண்டு திடுக்கிட்டார். அங்கே கோவிந்தன் கையில் ஒரு பாம்பு இருந்தது. பாம்பின் வாயில் கையை விட்டார். விரலால் ஏதோ செய்தார். பிறகு பாம்பை கீழே விட்டார். பாம்பு புதரில் சென்று மறைந்தது. கோவிந்தன் நீராட குளத்திற்கு சென்றார். உடையவருக்கு கோவிந்தன் பாம்புடன் என்ன செய்தார் என்று புரியவில்லை. கோவிந்தா, பாம்புடன் என்ன செய்தாய் என்று கேட்டார். கோவிந்தன், தோட்டத்தில் பாம்பு ஒன்று வலியால் துடித்து கொண்டிருந்தது. அருகில் சென்று பார்த்தேன். பாம்பின் நாக்கில் ஒரு முள் தைத்திருந்தது. என் விரலால் அதை எடுத்துவிட்டு அதன் வலியை போக்கினேன் என்றார். உடையவர், கோவிந்தா, பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்பர். பாம்பை கண்டாலே அனைவரும் அஞ்சுவார்கள். ஆனால் நீயோ பாம்பு கடித்து உயிர் போனாலும் பரவாயில்லை, ஆனால் அதன் வலி நீங்க வேண்டும் என்று அதன் வாய்க்குள் கையை விட்டு அதன் நாக்கில் விரலை வைத்து முள்ளை எடுத்திருக்கிறாய். பிறர் துக்கம் கண்டு ஐயோ என்று மனம் இறங்கி வைணவ குணம் உன்னிடம் நிறைந்திருக்கிறது என்று வியந்து வாழ்த்தினார். சாமி, நான் எம்பார் போல ஜீவராசிகளிடம் இரக்கம் காட்டினேனா? இல்லையே. அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் அந்த சின்ன பெண். பெண்ணே, எம்பார் என்ற பெயர் எப்படி வந்தது என்று தெரியுமா என்றார் ஒரு சீடர். உடையவர் கோவிந்தனுக்கு எம்பெருமானார் என்ற தனது பெயரை சூட்டிய போது அதை மறுத்தார். அதனால் அந்த பெயரை சுருக்கி எம்பார் என்று சூட்டினார் என்று பதில் கூறினாள் அந்த சின்ன பெண்.
குழந்தாய், பல விஷயங்கள் தெரிந்திருக்கிறதே என்றார் உடையவர் புன்னகைத்து கொண்டு. இன்னொரு சீடர், பெண்ணே, எம்பார் ராமானுஜரின் நிழல் போல இருந்தவர். அவர் நிழல் சம்பந்தமாக ஒரு விளக்கம் சொன்னார் தெரியுமா என்றார். அது என்ன சாமி என்றால் ஆர்வத்துடன் அந்த சின்ன பெண். அந்த சிஷ்யர் கூற ஆரம்பித்தார். பிள்ளாய், ராமானுஜர் ஒரு முறை திருக்கோட்டியூருக்கு சென்றிருந்தார். அந்த சமயம் திருவரங்கத்துக்கு சில வைஷ்ணவர்கள் விஜயம் செய்தார்கள். எம்பாரிடம் சாயை போல பாட வல்லார் தாமும் அணுக்கர்களே என்று பெரியாழ்வார் கூறுகிறார். அதாவது நிழல் போல பாட வல்லவர்கள் என்று பொருள். நிழலை போல எதற்கு பாட வேண்டும்? பொருள் சரியாக பொருந்தவில்லை. இதன் அர்த்தம் என்னவோ என்றார்கள். எம்பார், இதற்கு ராமானுஜரிடம்தான் அர்த்தம் கேட்க வேண்டும். நானும் இதன் அர்த்தத்தை அவரிடம் கேட்டதில்லை. தற்சமயம் உடையவர் திருக்கோட்டியூர் சென்றிருக்கிறார். அதனால் உடனே அவரிடம் கேட்டு சொல்ல முடியாது. தெரியாது என்று சொல்லி உங்களை எல்லாம் திரும்ப அனுப்புவதற்கும் மனமில்லை. சற்று பொறுத்திருங்கள் என்று உள்ளே சென்றார். சற்று நேரம் பொறுத்து திரும்பி வந்து, பெரியாழ்வார் திருமொழி பாசுரங்களை பாட வல்லவர்கள் பெருமாளுக்கு சாயை நிழல் போல நெருங்கி இருக்கும் பேறு பெறுவார்கள் என்ற விசேஷ அர்த்தத்தை கூறினார். சற்று முன் தெரியாது உடையவரிடம் கேட்க வேண்டும் என்று கூறியவர் உள்ளே சென்று திரும்பிய பின் இவ்வளவு அழகாக விளக்கம் கூறுகிறாரே என்று வந்தவர்களுக்கு ஒரே வியப்பு. உள்ளே என்ன மாயம் நிகழ்ந்தது, எப்படி அர்த்தம் கிடைத்தது என்று வந்தவர்கள் கேட்க, அதற்கு எம்பார் உள்ளே சென்று உடையவரின் பாதுகைகளை எடுத்து என்னுடைய தலை மீது வைத்து அவரின் திருவடிகளை தியானித்தேன். பாசுரத்தின் பொருள் உடையவரின் அருளால் கிடைத்தது என்றார். அடடா, என்ன ஒரு அற்புதமான விஷயம் என்று அந்த பெண் வியந்தாள். பிள்ளாய், உடையவரின் திருவடியை தியானித்தால் போதும், உற்ற தோழனாக தோள் கொடுப்பார் என்று ஒரு சிஷ்யர் கூறினார். தோள் காட்டி வந்தேனோ பட்டரை போலே என்றாள் அந்த சின்ன பெண். 79ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.